பெருந்தலைவர் காமராஜருக்கு நாம் செலுத்தும் உண்மையான அஞ்சலி எதுவென்றால் தமிழகம் முழுவதும் தேசியத்தின் பக்கம் வர வேண்டும் என்பது மட்டுமே. தமிழக வரலாறு இருக்கும் வரை எந்த அரசியல்வாதியும் காமராஜரை போன்று பொற்கால ஆட்சி தருவேன் என்று கூறாமல் உரையை முடிக்க முடியாது. கொட்டிவாக்கத்தில் நடைபெற்ற பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் 122வது பிறந்தநாள் விழாவில் ஆளுநர் சி.பி. ராதாகிருஷ்ணன் பேச்சு. பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் 122வது பிறந்தநாள் விழா இன்று தமிழகம் முழுக்க விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. சென்னை கொட்டிவாக்கத்தில் உள்ள நெல்லை நாடார் மெட்ரிக் பள்ளியில் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் 122வது பிறந்தநாள் வெகு விமர்சையாக நடைபெற்றது. சிறப்பு விருந்தினராக ஜார்க்கண்ட், தெலுங்கானா மற்றும் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் அவர்கள் கலந்து கொண்டு காமராஜரின் சிலைக்கு மரியாதை செலுத்தி மாணவ மாணவியருடன் உரையாற்றினார். அப்போது மாணவரிடம் மேடையில் பேசிய அவர், காமராஜரை மட்டும் காமராஜர் நாடார் என்று அழைப்பதற்கான காரணம் அவர் பணம், பொருள் என எதையும் நாடாதவர் என்பதற்காகத்தான். அவர் தலைவர்களுக்கெல்லாம் தலைவர். அதனால்தான் நாம் அவரை பெருந்தலைவர் என்று அழைக்கிறோம். காலம் மாறிக்கொண்டிருக்கிறது. இது விளம்பர யுகமாக உள்ளது. காமராஜர் காலத்திலேயே விளம்பரம் தேவைப்பட்டது. ஆனால் இன்றைக்கு நான் அதை பற்றி சொல்ல தேவையில்லை. காமராஜர் அரசின் சாதனைகளை குறித்து திரைப்படம் எடுத்து மக்களிடம் கொண்டு செல்ல வேண்டும். அதற்கு 30,000 ரூபாய் செலவாகும் என தொண்டர்கள் கூறிய பொழுது அதற்கு பதில் நான் 2 பள்ளிக்கூடங்களை கட்டி விடுவேன் என்று கூறியவர் காமராஜர். காமராஜர் போன்ற தலைவர் இனி வருவாரா என்று கேட்கின்றனர் பலர். நான் உறுதியாக கூறுகிறேன், காமராஜர் போன்ற ஒரு தலைவர் உறுதியாக வருவார். அவரால் தேசம் வளம் பெறும். ஏன், இங்கு இருப்பவர்கள் யாரேனும் கூட வரலாம். இந்த தமிழகத்தின் வரலாறு இருக்கும் வரை பொதுமக்கள் சந்திக்கும் யாரும் காமராஜரை போன்று பொற்கால ஆட்சி தருவேன் என்று கூறாமல் எந்த ஒரு அரசியல் தலைவனும் முறையை முடிக்க முடியாது. காமராஜர் விவசாயத்தில் மட்டும் கவனம் செலுத்தவில்லை. பொருளாதாரத்தை உயர்த்தி கிண்டி தொழிற்பேட்டை உள்ளிட்ட பல்வேறு தொழிற்சாலைகளை அமைத்தார். தொழிற்பேட்டை என்ற தத்துவத்தை உருவாக்கியவர் அவர். காமராஜர் நினைத்திருந்தால் பாரத தேசத்தின் பிரதமராக தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் இருந்திருக்க முடியும். கட்சி பதவியில் இருக்கின்றவர்கள் அரசு பதவியில் வரக்கூடாது என்பதை அறிமுகப்படுத்தியவரே காமராஜர் தான். அவர் நினைத்திருந்தால் கட்சி பதவியை தூக்கி எறிந்துவிட்டு முதல் தமிழராக பிரதமர் பதவியை அடைந்திருக்க முடியும். ஆனால் அவர் அதை செய்யாமல் மகத்தான எளிமையான லால் பகதூர் சாஸ்திரியை அமர்த்தினார். ஒரு தமிழரால் பாரத தேசத்திற்கு 2 பிரதமரை உருவாக்கியது என்றால் அது காமராஜரால் மட்டும்தான். மக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதை நாம் ஒருபோதும் கணிக்க முடியாது என்பதை 1967 தேர்தலில் வெளிச்சம் போட்டு காட்டியது. காமராஜர் தேர்தலில் மாணவர் அணி தலைவரிடம் தோற்று போகிறார். பின்னர் இந்த கேள்வி குறித்து காமராஜர் என கேட்கும் பொழுது, இப்பொழுது இதற்காகத்தான் நாம் சுதந்திரம் பெற்றோம், இந்தியாவில் தான் ஜனநாயகம் உள்ளது என கூறினார். அன்றைக்கும் இன்றைக்கும் தேசத்தின் பக்கம் நிற்கும் மாவட்டம் எதுவென்றால் அது குமரி மாவட்டம்தான். தோற்ற காமராஜரை பாராளுமன்றத்திற்கு அனுப்பியதும் இந்த மாவட்டம்தான். குமரி மாவட்டத்தில் பொன்னார் தோற்றாலும் ஜெயித்தாலும் வசந்தகுமாரி வெற்றி பெற்றாலும் அங்கு வெற்றி பெறுவது தேசியம்தான். காமராஜருக்கு நாம் உண்மையான அஞ்சலி எதுவென்று சொன்னால் குமரியோடு மட்டும் நில்லாமல் தமிழகம் முழுவதும் தேசியத்தின் பக்கம் வர வேண்டும் என்பது மட்டுமே என்று இவ்வாறு பேசினார். சரிம்மா, ரெடி? ஓகே. ரெடி சந்திரனா, கொஞ்சம் ரெடியா? ரெடி? இங்கே பாருங்க. பிரபுனா பாருங்க, கொஞ்சம் இங்க பாருங்க. காமராஜரை மட்டும் காமராஜ் நாடார் என்று அழைப்பதற்கு காரணம் இருக்கிறது. ஏனென்று சொன்னால் காமராஜர் ஒருவர் தான் எதையும் நாடாதவர். அது புகழாக இருந்தாலும் பொருளாக இருந்தாலும் எதனையும் தனக்கென்று நாடாதவர். இந்த சமுதாயத்தை மட்டுமே நாடி சென்ற ஒரு மகத்தான
தலைவன், இந்த மண்ணிலே உருவான தலைவர்களுக்கெல்லாம் தலைவன். அதனால் தான் பெருந்தலைவன் என்று நம்மாலே போற்றப்படுகின்ற காமராஜர் அவர்கள். இது அற்புதமாக 2 குழந்தைகள் காமராஜருடைய பணிகளையெல்லாம் எடுத்து வைத்து பேசினார்கள். அதில் எளிமையை பற்றி சொன்னார்கள். காமராஜர் எப்பொழுதும் இடது பக்கத்திலே நான் துண்டை அணிவாராம். ஒரு நாள் வலது பக்கத்திலே துண்டை அணிந்திருக்கிறார். பத்திரிகையாளர்களாம் இதில் ஏதோ ஒரு மகத்தான விஷயம் இருக்கிறது. அதனால் திரும்ப திரும்ப கேட்கிறார்கள், ஏன் எப்பொழுதும் இடது பக்கத்திலே தானே துண்டை அணிந்திருப்பீர்கள், ஏன் இன்றைக்கு வலது பக்கத்திலே துண்டை அணிந்திருக்கிறீர்கள் என்று. காமராஜர் தனக்கே உரிய எளிமையான குறிப்போடு அதெல்லாம் ஒண்ணுமில்லைன்னு அப்படி என்று சொல்லுகிறார். திரும்ப திரும்ப கேட்கிறார்கள். இதற்கு எத்தனை முறைதான் பதில் சொல்வது என்று நினைத்த காமராஜர் அவர்கள் தனது வலதுபுறத்திலே இருந்த துண்டை தூக்கி இடதுபுறத்திலே போட்டு வலது தோள்பட்டையை காட்டினாராம். அங்கே அந்த கவர் சட்டையில கூட ஒரு ஓட்டை இருந்ததாம். எப்போது எழுந்து என்று பாருங்கள், அந்த ஓட்டையை மறப்பதற்குத்தான் நான் துண்டை இந்த புறமாக அறிந்தேன் என்று சொன்னாராம். இப்பேற்பட்ட தலைவன் அவன் என்று சொன்னால் அந்த காலத்திலே கூட லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ரூபாய்களை அவன் காலடியிலே கொண்டு வந்து கொட்டுவதற்கு பாரத தேசத்தில் எத்தனையோ பேர் தயாராக இருந்தும் கூட இனிந்த சட்டையை அவன் அணிந்து கொண்டான் என்று சொன்னால் யாருடைய குறைக்கும் நாடுகின்ற தன்மை இல்லாத நாடார் காமராஜ் நாடார் என்பதை மறந்துவிடாது. இதை விட எளிமையாக ஒரு மனிதன் எப்படி வாழ முடியும் என்று சிந்தித்து பாருங்கள். இங்கே பேசுகிற போது அந்த குழந்தை அழகாக சொல்கிறது, தன்னை மீண்டெடுத்த தாய்க்கு ஒரு குடிநீர் குழாயை கூட அனுமதிக்காத தலைவன் உலகத்தில் உண்டு என்று சொன்னால் அது நம் பெருந்தலைவர் காமராஜர் மட்டும்தான் என்பதை மறந்துவிடாதீர்கள். தன் தாயிடத்திலே சொல்லுகிறார், தாயே இது உனக்கு மட்டும்தான் பயன்படும், இதற்கு பதிலாக இந்த குழாயை பொது குழாயாக ரோட்டிலே போட்டோம் என்று சொன்னார் அத்தனை தாய்மார்களுக்கும் அத்தனை குடும்பங்களுக்கும் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் கிடைக்கும் அல்லவா என்று சொன்ன பெருந்தலைவன் எங்கே புகழை இருந்தாத தலைவன் என்று நான் சொன்னேன். வெறும் 3 ஆண்டுகள் தான் பள்ளியிலே படித்திருக்கிறார் காமராஜர். ஆனால் எவ்வளவு அறிவு, எவ்வளவு உயர்ந்த சிந்தனை, தனக்கு கிடைக்காதது யாருக்கும் கிடைக்கக்கூடாது என்கின்ற சமுதாயத்தை புறந்தள்ளிவிட்டு தனக்கு கிடைக்காதது அந்த கல்வியை இந்த தமிழ் மொழியிலே பிறந்தெடுத்த ஒவ்வொரு குழந்தைக்கும் கிடைக்க வேண்டும். அதற்காக மதிய உணவை கொண்ட மகத்தான சிந்தனையாளர் காமராஜர். படித்தால் மட்டும் போதுமாயா? பிறருக்காக வாழ்கின்ற வாழ்வை தியாக வாழ்வை பணமாக்கிக் கொண்டவர் காமராஜர். எந்த இடத்திலும் தனக்காக வாழாதவர். 1962க்கு பிறகு ஒரு இடைத்தேர்தல் திருவண்ணாமலையிலே வருகிறது. திருவண்ணாமலையில் காமராஜருடைய காங்கிரஸ் இயக்கம் தோற்று போகிறார். அதற்கு முன்பாக சில பேர் வருகிறார்கள், சொல்கிறார்கள், காலம் மாறிக்கொண்டிருக்கிறது, இது விளம்பர யுகமாக இருக்கிறது. 62க்கு பிறகு விளம்பர யுகம் வந்துவிட்டது என்று சொன்னால் இன்றைக்கு நான் சொல்ல வேண்டியதில்லை. பெருந்தலைவரிடத்தில் சொல்லுகிறார்கள், நாமும் நம்முடைய இங்கே பேசுகிற போதெல்லாம் சொன்னார்கள் அல்லவா, எத்தனை அணைகள், எத்தனை தொழிற்சாலைகள், அத்தனையும் பற்றி ஒரு திரைப்படத்தை நாம் எடுப்போம், ஒரு மக்களை சிந்தனையற்றும் என்று சொன்னார்கள்.
காமராஜர் சொல்பவர்களுடைய சோதித்துக் கொள்ளாமல் பொறுமையாக காது வழி கேட்டுக் கொண்டாராம். கேட்டுக்கொண்ட காமராஜர் சொன்னாராம், இதற்கு எவ்வளவு செலவாகும் என்று கேட்டாராம். உடனே அந்த இடத்தில் இந்த யோசனையை சொன்னவர்களுக்கெல்லாம் மகத்தான மகிழ்ச்சி. எதற்குமே ஒத்துக்கொள்ளாத பெருந்தலைவர் இன்றைக்கு ஒத்துக்கொள்ளப் போகிறார். நாமும் ஒரு திரைப்படத்தை எடுக்கப் போகிறோம். மக்களிடத்திலே நம்முடைய சாதனைகளை எல்லாம் எடுத்துச் செல்வோம். அது அடுத்த தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு உதவும் என்று நினைத்தார்களாம். அந்த உந்துதலோடு ஒரு 30,000 செலவாகும் என்று சொன்னாராம். அதை கேட்டுக்கொண்ட காமராஜர் ஒரு நிமிடம் அமைதியாக இருந்துவிட்டு அடுத்த நொடிப்பொழுதிலே சொன்னாராம், அந்த 30,000 இருந்தால் நான் இன்னும் 2 பள்ளிகளை என்னுடைய ஏழை மாணவர்களுக்காக கட்டித் தந்துவிடுவேன் என்று சொன்னார். அந்த தலைவர் எங்கே? அந்த உணர்வு எங்கே? அந்த மாசற்ற சிந்தனை எங்கே? சிந்தித்து பார்க்க வேண்டும். இங்கே நம்முடைய அருமை அண்ணாச்சி பெரியசாமி அண்ணாச்சியினுடைய வாரிசு பேசுகிற பொழுது ஒரு வார்த்தையை சொன்னார்கள். மீண்டும் அந்த பெருந்தலைவர் காமராஜர் போன்ற ஒருவர் பிறப்பாரா என்று தன்னுடைய ஏக்கத்தை வெளிப்படுத்தினார்கள். நான் உறுதியாக சொல்கிறேன், இந்த மண்ணிலே இருந்து மீண்டும் ஒரு மகத்தான தலைவர் காமராஜர் பிறந்தே தீர்வார். ஏன் இந்த கூடத்திலே அமர்ந்திருக்கின்ற மாணவர் கண்மணியிலே இருந்து கூட ஒரு மகத்தான காமராஜர் வந்தே தீர்வான். இந்த தேசம் ஏற்றம் பெற்றே தீரும். இந்த நம்பிக்கை எங்கே இருந்து வருகிறது? 122 ஆண்டுகள் உருண்டோடிவிட்டது என்று சொன்னால் அது மீண்டும் மாறும். மகத்தான தலைவன் இந்த மண்ணில் உருவாகும். காமராஜர் படிக்காதவர் என்று சொல்வார்கள். படித்தவர்களை காட்டிலும் மகத்தான பண்பாளர் மட்டுமல்ல, மகத்தான சாதனையாளரும் காமராஜர் தான். இந்த தமிழகத்தினுடைய வரலாறு இருக்கின்ற வரை பொதுமக்களை சந்திக்கின்ற யாரும் ஒன்றை கேள்வி காட்டாமல் தங்களுடைய உரையை நிறைவு செய்ய இயலாது. காமராஜருடைய பொற்கால ஆட்சியர்களே என்று சொல்லாமல் எந்த ஒரு அரசியல் தலைவனும் இந்த தமிழ் மண்ணிலே உலாவர முடியாது. இன்னும் ஒரு 100 ஆண்டு காலம் ஆனாலும் கூட இந்த காரணம் பனாதியராய் பரட்டு தலையுடன் இன்பதற்கு உணவில்லாமல் சுற்றிக் கொண்டிருந்த தமிழ் குடிமக்களை கல்வி கற்க வேண்டும். அவன் வளர்ந்து பெரியவனாகி சிந்தனையாளனாக, ஒரு சிற்பியாக, ஒரு நல்ல சமுதாயத்தையும் உலகையும் படைக்கின்ற மகத்தான மனிதனாக அவன் உருவாக வேண்டும் என்கின்ற சிந்தனையை தவிர காமராஜருடைய வாழ்வில் வேறு சிந்தனை இல்லை. எல்லோரும் சொல்கிறோம், வரப்புயிர நீரையரும் அதை போலவே தான் ஒன்றிற்கொன்று அரவணைத்து செல்கின்ற பொழுதுதான், ஒன்றின் தேவையை இன்னொருவர் புரிந்து கொள்கின்ற போதுதான் அந்த உன்னதமான சிந்தனைகள் நம் மனதை ஆக்கிரமிக்கின்ற பொழுதுதான் முன்னேற்றம் என்பது சாத்தியமாகும். காமராஜர் விவசாயத்தை மட்டும் அக்கறை செலுத்தவில்லை. அவருக்கு அன்றே புரிந்திருக்கிறது, உலகம் வேறு திசையிலே சென்று கொண்டிருக்கிறது. தொழில் புரட்சிக்கு பின்பாக விவசாய பொருளாதாரம் என்பதை படிப்படியாக உலகெங்கும் மாறிக்கொண்டிருக்கிறது. தொழில்கள் வளர்ச்சியாய் ஒட்டிய பொருளாதாரமும் இந்த தமிழ் மண்ணிலே வேண்டும் என்று நினைத்தார் காமராஜர் அவர்கள். அதனால்தான் அத்தனை அணைகளை கட்டிய காமராஜர் முதலிலே மக்களுடைய பசியை போக்க வேண்டும் என்பதில் அக்கறை செலுத்திய காமராஜர் பின்பு திருச்சியிலே வெள்ளை கொண்டு வந்தார்கள், நடுத்தரையில் இனிப்பு தொழிற்சாலையை கொண்டு வந்தார்கள், நெய்வேலியிலே நிலக்கரி சுரங்கத்தை கொண்டு வந்தார்கள். இன்றைக்கு இருக்கின்ற சென்னை கிண்டி தொழிற்பேட்டை கூட காமராஜரால் உருவாக்கப்பட்டதுதான். அதை யாரும் மறந்து விடாது. கோயம்புத்தூரில் இருக்கின்ற தொழிற்பேட்டையாக இருந்தாலும்
இங்கே தொழிற்சேட்டை என்று வந்தாலும் அந்த தொழிற்சேட்டை என்கின்ற தத்துவத்தை உருவாக்கியவர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள். எத்தனை வளர்ச்சி! ஆவணியிலே காந்தி தொழிற்சாலை வேண்டும் என்று கேட்டவர் காமராஜர், கொண்டு வந்தவர் காமராஜர். இத்தனை பேருக்கு இன்றைக்கு வேலை கிடைக்கிறது. ரயில் பெட்டி தொழிற்சாலையை கொண்டு வந்தவர், பெரம்பூரிலே ரயில் பெட்டி தொழிற்சாலையை கொண்டு வந்தவர் காமராஜர். தமிழகம் இன்றைக்கு பொருளாதாரத்தில் மிக வலுவாக இருக்கிறது என்று சொன்னால் அவர் போட்ட விதைதான் விவசாயம் இன்றளவுக்கும் அழியாமல் இருந்தார். அவர் போட்ட விதைதான் இன்றைக்கு மிகப்பெரிய தொழில் வளர்ச்சியை பெறுகின்ற மாநிலங்களில் 2வது இடத்தை பெற்ற மாநிலமாக பாரத தேசத்தின் தமிழகம் இருக்கிறது. காமராஜரை சொல்வார்களே, காமராஜ் நாடார் என்று திருத்தினார்களே, அவர்களுக்கு நான் சொல்லுவேன், வைகை அணையை கட்டினார். எந்த நாடாருக்கு அது பயன்பட்டது? அங்கே இருக்கின்ற தேவர்களுக்கும் தேவேந்திர குல பெருமக்களுக்கும் தான் வைகை அணை பயன்பட்டது. சாத்தனூர் அணையை கட்டினார். அது எந்த நாடார்களுக்கு பயன்பட்டது? அங்கே இருக்கின்ற வன்னிய பெருமக்களுக்கும் பிரியார் பெருமக்களுக்கும் தான் பயன்பட்டது. அடுக்கடுக்காக அணைகளை மலையிலே கட்டினான் காமராஜர். அன்றைக்கு இன்றைக்கு போல அன்றைக்கு வானத்திலே சென்று இறங்குவதற்கு வசதி இல்லை. யானையின் மீது சென்று அணைகளை எந்த இடத்தில் கட்ட வேண்டும் என்று அந்த தொடர்ச்சியாக இருக்கின்ற மலைத்தொடரில் அடுக்கடுக்காக அணைகளை கட்டியவர் காமராஜர். அது யாருக்கு பயன்படுகிறது? எந்த நாடாருக்கு பயன்படுகிறது? கவுண்டர்களும் அருந்ததியும் தான் அவருடைய முழு பயனை அனுபவிக்கின்றார்கள். அதனால் தான் நான் சொன்னேன், காமராஜ் நாடார் என்பவர் எவனையும் நாடாதவர். அதனால் தான் அவர் நாடாரே தவிர ஜாதியால் அல்ல. அப்படிப்பட்ட அந்த மகத்தான தலைவர் எத்தனை பள்ளிகளை திறந்தார்கள். நான் சிறுவனாக இருக்கிற பொழுது ஒரு மாணவன் எண்ணெய் பாட்டலை கையிலே எடுத்துக் கொண்டு செல்வான். இன்னொரு மாணவன் சீட்டை கையிலே எடுத்துக் கொண்டு செல்வான். வீட்டிலே எண்ணெய் தேய்ப்பதற்கு கூட வசதி இல்லாத ஏழைகளுக்கும் கூட மதிய உணவை தந்து படிக்க வைத்தவர் காமராஜர். அதனால் ஒரு மாணவன் எண்ணெயை தேய்த்து விடுவான், இன்னொரு மாணவன் தலையை சீவி விடுவான். அப்படி ஒரு ஒழுக்கத்தை போதித்தவர், அதை நடைமுறை வாழ்க்கையாக மாற்றி காட்டியவர் நம்முடைய பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள். இந்திய தேசத்தினுடைய வரலாறு எந்த திசையிலே போகுமோ என்று உலகமே நினைத்த நேரத்தில் காமராஜர் நினைத்திருந்தால் இந்திய தேசத்தினுடைய பிரதமராக தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் இருந்திருக்க முடியும். தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் இருந்திருக்க முடியும். அவர் ஒரு சிந்தனை உள்ளவர். கட்சி பதவியில இருக்கின்றவர்கள் அரசு பதவிக்கு வரக்கூடாது என்கின்ற சித்தாந்தத்தை இந்த மண்ணிலே அறிமுகப்படுத்தியவரே காமராஜர் தான். அதற்கு பெயர் தான் கே பிளான் என்பது. ஆகவே அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருந்த நேரத்தில் அவர் நினைத்திருந்தால் கட்சி பதவியை நீக்கி இருந்துவிட்டு பிரதமர் பதவியிலே அலங்கரிக்கின்ற முதல் தமிழராக அமர்ந்திருக்க முடியும். ஆனால் லால் பகதூர் சாஸ்திரி என்கின்ற மகத்தான எளிமையான மனிதனை அடையாளம் கண்டு அவரை அந்த உயர்ந்த பதவியிலே அமர்த்திய பெருமைக்குரிய தலைவர் நம்முடைய காமராஜர் அவர்கள். நாம் சொல்கின்றோமே, இந்திரானந்த் அம்மையார் தான் தலைவர்களின் வீறு கொண்ட தலைவர் என்பது அது உண்மையாக இருந்தாலும் அந்த உண்மையை உலகத்திற்கு வெளிச்சம் போட்டு காட்டிய ஒரே தலைவர் நம்முடைய பெருந்தலைவர், ஒப்பற்ற தமிழினத்தின் உயர்ந்த தலைவர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் தான். யாராலும் மறுக்க முடியுமா? இந்திய தேசத்தினுடைய வரலாற்றில் 2 பெருந்தமர்களை உருவாக்கிய பெருமை ஒரு தமிழனுக்கு இருக்கிறது என்று சொன்னால் அது காமராஜரால் இந்த மண்ணுக்கு வந்த பெருமையை தவிர யாராலும் வந்த பெருமை அல்ல. அருமை பெரியவர்களே, எனக்கு ஒன்று நன்றாக நினைவுக்கு வருகிறது. விருதுபட்டியில் மக்கள் என்ன நினைக்கின்றார்கள் என்று நாம் ஒருபோதும்
கணிக்க முடியாது என்பதைத்தான் 1967 தேர்தல் வெளிச்சம் போட்டு காட்டியார். இத்தனை அணைகளை கட்டியவர், இத்தனை தொழிற்சாலைகளை கொண்டு வந்தவர், இத்தனை பள்ளிகளை கொண்டு வந்தவர், எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக மெழுகுபொருத்தியாக உரிய மகத்தான மனிதன் 67 தோற்று போகிறார். அன்றைக்கு ஒரு மாணவ தலைவனிடத்திலே தோற்று போகிறார். உடனே வந்தார்களாம், எல்லோரும் அழுதார்களாம். பெண்களே, காமராஜர் என்ன சொன்னார் தெரியுமா? இதற்காகத்தான் நாம் சுதந்திரம் வாங்கினோம், இதுதான் ஜனநாயகம். என்னையும் ஒரு மாணவன் தோற்கடிக்கிறான் என்று சொன்னால் உலகம் உணர்ந்து கொள்வோம், இந்தியாவில் ஜனநாயகம் தலை தோன்றிக் கொண்டிருக்கிறது, மக்கள் சக்தி தான் மகத்தான சக்தி என்பதை உலகம் உணர்ந்து கொள்கிறது என்று சொன்னாராம். எவ்வளவு பெருந்தன்மை என்று பாருங்கள். தன்னுடைய தோல்வியை கூட இந்த தேசத்தினுடைய பெருமையாக கருதிய ஒரு மகத்தான தலைவன் காமராஜர் அவர்கள். அருமை சகோதர சகோதரிகளே, ஒரே ஒரு என்னுடைய உள்ளக்கடங்கை மட்டும் உங்கள் மத்தியில் வைத்து விடவேற விரும்புகிறேன். எத்தனையோ முறை முயன்றும் இத்தனை மாவட்டங்கள் இருந்தும் தமிழ் மண்ணில் ஒரே ஒரு மாவட்டம் தான் அன்றைக்கும் இயற்கையும் தேசியத்தின் பக்கம் கொடுக்கிறது. விருதுநகரிலே தோல்வியை தந்த காமராஜர் அவர்களை மீண்டும் பாராளுமன்றத்துக்கு அனுப்பிய ஒரு மண் இந்த மண்ணிலே இல்லை என்று சொன்னால் அது குமரி மண். அந்த குமரி மண் தான் இன்றைக்கும் தேசியத்தை காத்து நிற்கிறது. அது ஒன்று ராதாகிருஷ்ணனுடைய வெற்றியாக இருந்தாலும் தோல்வியாக இருந்தாலும், வசந்தகுமாரினுடைய வெற்றியாக இருந்தாலும் தோல்வியாக இருந்தாலும், வசந்தகுமார் இதுவரை தோல்வி அடையவில்லை என்று சொன்னாலும், ஆனாலும் அந்த மண்ணில் இன்றைக்கு தொடர்ந்து வெற்றி பெற்றுக் கொண்டு வருவது ஒன்றே ஒன்றுதான், அது தேசியம்தான் அங்கே வெற்றி பெற்று வருகிறது. அந்த தேசியம் குமரியோடு நின்று விடலாமா? கலைஞர் அவர்கள் ஒரு முறை சொன்னார்கள், இல்லைதான் எங்கள் எல்லை குமரி எங்கள் தொல்லை என்று சொன்னார். இன்றைக்கும் அந்த குமரியிலே தேசியம் இருக்கிறது. இந்த பெருந்தலைவனுக்கு நாம் செலுத்துகின்ற உண்மையான அஞ்சலி என்று சொன்னால், மீண்டும் தமிழகம் தேசியத்தின் மக்கள் அது குமரி எல்லையோடு நின்று விடவில்லை, சென்னை மாநகர் வரை பரவுகின்றது. சென்னை மாநகர் வரை பரவுவதோடு நின்றுவில்லை, நாகப்பட்டினத்திலே இருந்து மேற்கு எல்லையான நமக்கரை வரை பரவுகிறது. அதுதான் நாம் காமராஜுக்கு செலுத்துகின்ற உண்மையான அஞ்சலியாக இருக்க முடியும். மீண்டும் தமிழகம் தமிழ் மண்ணும் அந்த தேசியத்தின் பால் வர வேண்டும், அதுவே நம்முடைய உணர்வாக இருக்க வேண்டும் என்று கூறி, அதற்கு இது அமர்ந்திருக்கின்ற அண்ணாட்சி பெருமக்கள் தான் உதவ வேண்டும் என்று நான் அவர்களை கண்ணோடு கேட்டுக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியிலே நாம் பார்த்தோம், மாணவ கண்மணியை எல்லாம் ஆடலுடன் பாடலுடனும் இசையுடன் இந்த விழாவை மிகச் சிறப்பாக நிறைவேற்றினார்கள். அந்த ஆடல் பாடல் இசை அற்புதமாக இருந்தது என்று சொன்னால், அதை காட்டிலும் மிக அற்புதமாக இருந்தது எது என்று கேட்டால், எப்பொழுது கோரத்தாக ஆதரிக்க வேண்டுமோ அப்பொழுது கோரத்தாக ஆதரித்து, அந்த கோரத்தை எப்பொழுது நிறுத்த வேண்டுமோ அப்படி ஒருபோதாக நிறுத்தி இந்த மாணவ பெண்மணிகள் எனக்கு ஒன்றை உணர்த்துகிறார்கள். எந்த கொண்டாட்டத்திலும் நாங்கள் கட்டுப்பாடை இழக்க மாட்டோம் என்கின்ற உணர்வை என்பால் விதைக்கிறார்கள். அந்த மாணவ கண்மணிகள் வாழ்க வளர்க வளம் பெறுக நலம் பெறுக மகத்தான சாதனையை படைக்க இறைவனை உங்கள் வாழ்வு இருக்கட்டும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி வார்த்தைகளை நிறைவு செய்து வாழ்க காமராஜ், வாழ்க பாரதம், வாழ்க தமிழகம் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். Thank you for your